Usha Easy Max YouTube channel. Example 1.23. அதில் பாருங்கள் F composite F ஆன்சர் கொடுத்துட்டாங்க 5ன்னு. அதுக்கப்புறம் F of Kவும் கொடுத்துட்டாங்க. இது Xல் இல்லை Kயில் வரக்கூடிய ஈக்குவேஷன். ஓகேவா ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது. ஒன்றும் இல்லை கே வந்து எக்ஸுக்கு பதிலாக கே இருக்குது, இங்கேயும் அது மாதிரி எக்ஸுக்கு பதிலாக கே இருக்குது. ஓகே, இப்போ எஃப் காம்போசிட் எஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம். எஃப்க்கு எஃப்ஏ தான் காம்போசிட் பண்ணணும். முதல்ல எஃப்க்கு பதிலாக என்ன எழுதணும்? 2k மைனஸ் 1 காம்போசிட், மறுபடியும் அதே எஃப்ஐ போடுங்க. இதனுடைய ஆன்சர் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணணும்னா இங்கிருந்து ஆரோ மார்க் இப்படி வரணும். ஓகேயா, இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஆரோ மார்க் கொண்டு வாங்க. இப்போ இதில் இருக்கிறத மட்டும் எழுதுங்க. 2 அப்படி எழுதணும். கேக்கு பதிலாக ப்ராக்கெட் போடுங்க. -1 அந்த ப்ராக்கெட்டில் என்ன போடணும்? இந்த செகண்ட் இருக்கிறது இங்கே கொண்டு வந்து போடணும். 2k - 1 வந்துடுச்சா? ஈக்குவல் டு 5. ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4k - 1 2 is 2. இந்த -1 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 5. ஸோ 4k - 3 ஈக்குவல் டு 5. 4k ஈக்குவல் டு 5. இந்த 3 வரும்போது +3. ஸோ 4k ஈக்குவல் டு 8. ஸோ k ஈக்குவல் டு 8/4, k ஈக்குவல் டு 2. இது கிடச்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? அடுத்தது எக்ஸாம்பிள் 1.23. இது 3 ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ். எஃப் ஜி ஹெச் இருக்குது. லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 3ம் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் ஜி காம்போசிட் ஹெச்சுக்கு போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம இந்த ப்ராக்கெட்டை நம்ம பார்க்கணும். ஜி காம்போசிட் ஹெச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜி எழுதணும், அப்புறம் ஹெச் எழுதணும். ஜி எடுத்து எழுதுங்க, காம்போசிட் ஹெச் எடுத்து எழுதுங்க. ஆரோ மார்க் இப்படி வரணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நான் அப்படியே எழுதணும். 1 - 2. இந்த எக்ஸுக்கு பதிலாக இது வந்து கேல வந்தது, இது எக்ஸில் வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போடுங்க. ப்ராக்கெட்டில் எதை எழுதணும்? இந்த செகண்டுடைய எலமெண்ட் அப்படியே எழுதணும். ஸோ 3x எழுதியாச்சா? ஸோ 1 தனியாக இருக்குது. -2 3s are 6x. இதை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். 6xன்னு ஆயிடுச்சு. ஓகே, இது இந்த ப்ராக்கெட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அப்போ உடனே முன்னால் எஃப் காம்போசிட் வச்சு இந்த ப்ராக்கெட்டுக்கு காம்போசிட் பண்ணலாமா? ஸோ எஃப்க்கு பதிலாக இந்த 2x + 3 எழுதிட்டோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக 1 - 6x போட்டோம். ஆரோ மார்க் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் மட்டும் அப்படியே எழுது. 2 × எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +3. அந்த ப்ராக்கெட்டில் இந்த 1 - 6xஐ தூக்கி போட்டோம். ஸோ இதில் இருக்கிறதுக்கு வெளியில் 2 இருக்கிறதுனால இதில் இருக்கிற எல்லா டேர்மே 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. ஸோ 2 - 12x. இந்த +3 தனியாக இருக்குது, அப்படியே வச்சுக்கோ. 3 + 2 5. இந்த -12x அப்படியே வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் சைடு முடிஞ்சுது. இதே நேராக இங்கே டிவைட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பேஜில் ரைட் சைடு பண்ணலாம். ஆர்ஹெச்எஸ் பண்ணலாமா? ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, அந்த ரைட் சைடு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வர்றதை எழுதணும். இதில் எஃப் ஜி எடுத்துக்கோங்க. எஃப்ஐ முதல்ல எழுதுங்க, காம்போசிட் இந்த ஜி எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஆரோ மார்க் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தால் இங்கே என்ன ஆகும்? 2 அப்படியே வரும். எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போடு, +3 போடு. ப்ராக்கெட்டில் 1 - 2x. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ண 2 - 2 is 4 - 4x. இந்த +3 தனியாக இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3 + 2 5 - 4x. ஓகேவா, இப்போ இந்த ப்ராக்கெட்டோட பின்னால் காம்போசிட் ஹெச் வந்துருச்சு. ஓகே, ஸோ எஃப் காம்போசிட் ஜினுடைய ஆன்சர் 5 - 4x. ப்ராக்கெட்டுக்கு 5 - 4x. காம்போசிட் வெளியில் இருக்கிற அந்த ஹெச்சுக்கு பதிலாக இந்த 3x அப்படியே எடுத்து இங்கே போடுறோம். ஆரோ மார்க் போடுங்க. ஸோ 5 - 4 எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கோ. ப்ராக்கெட்டில் இந்த 3x எடுத்து எழுதுகிறோம். 5 தனியாக இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் அப்படியே வை. 4 3s are 12. எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த ஆன்சரும் ஈக்குவலாக வந்துடுச்சு. அதை எடுத்து எழுதுங்க. thus proved இல்லை சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிருங்க. இங்கிலீஷ் மீடியம்னா thus proved, தமிழ் மீடியம்னா சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிருங்க. ஓகே.